குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இது என்னோடய தோட்டத்தில் ஆடுகளுக்குன்னு ஒரு குறுக்கத்தை ரெடி பண்ணியிருக்கேன். இதில் வந்து COFS 29 and 31 இந்த 2 புல் ரகத்தை போட்டிருக்கேன். இது போட்டு எனக்கு ஒரு வாரம் முடிஞ்சிச்சு. இதோட ஒரு வாரத்தில் இந்த புல்லோட வளர்ச்சியை பார்த்தீங்களா, அதிகபட்சமாக சூப்பராக தான் முளைச்சிருக்கு. இப்போ இதுக்கு நான் 2 தண்ணி விட்டுக்கிட்டு இருக்கேன். இப்போ இது ஒரு இன்னும் 30 நாளில் அறுக்க ஆரம்பிச்சிடலாம். வேகமாக வளர்ச்சி அடைஞ்சிட்ருக்கு. இப்போ இந்த பசுதானியம் நம்ம அகத்தி போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, பசுதானியத்தில் 2 புல் 2 குலை மட்டும்தான் ஆடுகளுக்கு நல்லா பெஸ்ட்டாகவே இருக்கும். ஒன்று அகத்தி குலை, இன்னொன்று இந்த மாதிரி புல் இருக்கும். ஏதாவது ஒரு 2 புல்லை செலக்ட் பண்ணணும். இப்போ அகத்தி வந்து ஃபுல்லாமே நல்ல தண்டியில் தான் வருது. ஆனால் இந்த புல் வந்து கொஞ்சம் சவர் தண்ணியாக அதை கூட ஈஸியாக வந்துடுது. நம்ம ஆடுகளுக்கோ மாடுகளுக்கோ இந்த 2க்குமே இந்த புல்லை யூஸ் பண்ண முடியும். நல்லாவே சாப்பிடும். பால் கொடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி புல்லுகளுக்கு நல்லாவே பால் கொடுக்குது மாட்டுக்கு. இப்போ நான் என்ன சொல்ல வரேன், ஆடு நம்ம வளர்க்கணும்னு ஆசைப்பட்றோம், எல்லாருக்குமே வளர்க்குறோம். ஆனால் சில பேர் தீவனம் தள்ளி போட்டுறாங்க. தீவனம் தள்ளி போடும்போது ஆடு விற்றது, அந்த தீவனம் விற்றது, இது எல்லாத்தையும் நம்ம எடுத்து பார்த்தோம்னா நமக்கு லாபமே கிடைக்காது கண்டிப்பாக. இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு குறுக்கத்தில் புல்லோ ஏதோ ஒன்று யூஸ் பண்ணி அப்படி நம்ம பொருசாக வெட்டி ஸ்டாண்டில் போட்டு கொஞ்சம் வளர்த்தா மட்டும்தான் லாபம் நமக்கு கிடைக்கும். அதனால் இதை கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும். 40 நாள் வரைக்கும் கடன் வேகமாக வந்துடும். அந்த மாதிரி ட்ரை பண்ணால் நமக்கு கொஞ்சம் அதிகபட்சம் அந்த ஆடு தொழிலில் நாம் ஜெயிக்க முடியும். இல்லையா, கண்டிப்பாக சொல்கிறேன், இந்த ஆடு தொழிலில் ஜெயிக்க முடியாது. தேங்க்யூ.